வந்திருக்கக்கூடிய பெரியவங்க அத்தனை பேருக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை விட என் மேலே நீங்கள் எல்லோரும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை எல்லாத்தையும் நான் காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன். இந்த படத்தோட டைரக்டர் நிர்மல்குமார். பொதுவாக நான் வந்து ஃப்யூச்சரில் படம் பண்ணாலும் சரி, இப்போ அசோசியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது மோர் தேன் டேலண்ட் அவன் கேரக்டர் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவர் நம்பி ஃப்யூச்சரில் நீங்கள் யாராவது படம் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால் 100% அவர் கேரக்டர் நம்பலாம். ரொம்ப 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 நல்ல ஒரு டைப் அவர். அதனால தான் பாரதிராஜா சார் கூட வந்து அவர் 12 வருஷம் ட்ராவல் ஆக முடிஞ்சது. இந்த படத்தை என் கூட சேர்ந்து தயாரித்து என்னோடய நண்பர் சுரேஷ், நண்பர் சரவணன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ் எங்கே இருக்காருன்னு தெரியல. சரவணன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். கண்டிப்பாக இந்த படம் வந்து ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஹீரோவாக பேசிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் மியூசிக் பண்ணியிருந்தா கூட முதல் படம்ன்றது எல்லா ஆக்டருக்கும் லைஃப்பில் முக்கியமான விஷயம். அது சரியாக லான்ச் ஆனால் தான் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேச முடியும். அதுக்கெல்லாம் காரணமாக அமைஞ்ச என்னோட டைரக்டர் ஃப்ரெண்டு ஜீவா சங்கருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சலீம் அப்படின்னு வச்ச உடனே எல்லாரும் சீக்குவலாக அதுவாக இதுவான் பல விஷயங்களுக்கு காரணமாக அந்த படம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. சலீம் சீக்குவலாக இல்லைன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். என் படத்தில் என் கூட ஒர்க் பண்ண என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ரத்தத்தை கொடுத்து தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட ஹீரோயின் அக்ஷா, அஷ்மிதா, எல்லாத்துக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. ஃபாத்திமா என்னோட மனைவி, என்னோட உயிர். வார்த்தையில் சொன்னால் பத்தாது. அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. என் பேர் அஷ்மிதா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் டைரக்டர் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கல்யாண் மாஸ்டர் அவங்களுக்கும், ஏன்னா ரிஹர்சல் போகாமே ஸ்பாட்லேயே ஷூட்டிங்கே போய் நடந்தது. அதனால் ரொம்ப வெரி ஹாப்பி. என்ன பேசுகிறதே தெரியல. ஐ ரியலி எக்ஸ்பெக்ட் விஜய் ஆண்டனி சார் ஒரு விஷயமும் பார்த்து மேக்கப்பில் இருந்து நல்லா கேர் பண்ணிட்டாங்க. Thanks. Thank you firstly to the media for being here. This is a very special day for the entire team of Salim. Thank you all the wonderful guests for being present here. It's a very, very important day for all of us. It's the audio release and we all know what a rock star Vijay Antony is. I just want to say one thing about Vijay Antony. Vijay, you're a true hero. You can act, you can dance, you can romance, you can make music. So I guess this is what a real hero is, and he's been a fantastic co-star. I want to thank him. Sandra, I love you. Fatima, everybody, Studio 9 Suresh sir. Thank you all for giving me this opportunity. It's a wonderful entry for me in Tamil. So with folded hands, I want to say to the Tamil audience, please accept me and bless me. And bless our film and make it a huge hit. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எங்கள் அப்பா மாதிரிலாம் பேச எனக்கு தெரியாது. அப்போவே மேடையில் ஏறும்போது உதயா சொன்னான், மாட்டினா மச்சான் இன்னைக்கு அப்படின்னு. நீ தப்பிச்சிட்டு உதயா, நான் மாட்டினப்போ. நிர்மல்குமார் கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 வருடங்கள் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவருடைய திறமை வந்து நான் வந்து அவரை கோ-டைரக்டராக இருந்து நான் பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி நான் விஷுவல் பார்க்கும்போது வேற ஒரு நிர்மல்குமாரை பார்த்தேன். இது சத்தியம் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த விஷுவல் வச்சே சொல்லலாம் அந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி விஜய் ஆண்டனி சார், ஒரு தடவை நான் அவரை மீட் பண்ணி நான் சொன்னேன், அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் படம் பார்த்துட்டு அதில் ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அந்த மர்டருக்கு அப்புறம் ஒரு சின்ன ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு டவல் கட்டிட்டு வந்து உண்மையிலே எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். நான் பேசுவேன் சார், நீங்கள் மிரட்டிட்டீங்க சார். ஃபுல் படத்தில் நான் எவ்வளோ பார்த்தேன் சார் அந்த படத்தில். அந்த ஒரு இடம் என்னை ரொம்ப பாதிச்சது. நீங்கள் மிதச்சிருந்த நடிகராக இருக்கீங்க, நல்லா வருவீங்க அப்படின்னு. அதை இதுலேயும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சார் எங்களுக்கும் வழி கொடுங்க சார், எல்லாத்தையும் நீங்களும் சாப்பிட்டு போயிடாதீங்க. ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். எனிவே ஆல் தி பெஸ்ட். மே திஸ் ஃபிலிம் கிவ் யூ a lot of success. அண்ட் நிர்மல்குமார் வாழ்த்துக்கள். இந்த படத்திலிருந்து நீங்கள் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக வரணும். என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். ஆக்சுவலாக இது ஸ்டுடியோ 9 ஃபிலிம் சுரேஷ்
அவர் வந்து என்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி ஃப்ரெண்டு. சினிமாவில் ஒரு டெடிகேஷன், அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நிச்சயமாக நல்ல நல்ல படங்களாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ சுரேஷ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார். விஜய் ஆண்டனி சார் வந்து நான் படம், ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோம். ஃபேமிலியில் ஒருத்தர், ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னுடைய ஆவி குமார்ன்ற ஒரு படத்துக்கு அவர் ஹீரோ ஆகிட்டார். இப்போ என்னோட அடுத்த படம் ஆவி குமார்ன்ற படத்துக்கு அவர் மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொன்னார். பட் எனக்காக அவர் பண்ணி கொடுத்தாரு. நிச்சயமாக பயங்கர ஒரு டெடிகேஷனான ஒரு ஆள். எல்லாத்துலேயும் ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த ஃப்ரேமிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ விஜய் ஆண்டனி சார் வந்து பயங்கர ஒரு சின்சியாரிட்டி எல்லா இடத்துலையும். ஸோ அவர் வெறும் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் பண்ணணும்னு என்னோட ஆசை. நிறைய படங்களுக்கு மியூசிக்கும் பண்ணுங்கள் சார். நீங்கள் பெரிய நடிகர், இப்போ நிச்சயமாக அது ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக மியூசிக்கும் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய மியூசிக் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ நிச்சயமாக அதை நீங்கள் பண்ணணும். ஸோ இது வந்திருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் படத்தை பார்த்தோம். ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைக்கி ஒரு நாள் நான் நினச்ச மாதிரி இருந்து பார்க்குறேன்னு ஒரு ஹீரோ நினைக்கிறான். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லைனாக படுது. டெஃபினட்டாக இதை வச்சு நல்ல கதை பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தர ஒரு லைன் அது. இந்த ட்ரெய்லரும் சாங்ஸும் பார்க்கும்போது அந்த ஃபீல் கொடுத்தது எனக்கு. இந்த படம் நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த படம் இயக்குன நிர்மல்குமாருக்கும் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா பர்சனலாக விஜய் ஆண்டனி சொல்லணும் அப்படின்னா, டிஷ்யூம் படத்தில் தான் அவர் முதல்ல இயக்குனராக மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவருடைய ரொம்ப யூனிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னா வந்து எப்பயுமே தன்னுடைய நன்றியை வந்து அதுக்குரியவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். நமக்கே கூச்சமாக இருக்கும். அப்படி ஈவன் அவங்க ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட என்னுடைய எல்லாமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பார். அது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், இல்லை கஷ்டமாக இல்லை, ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஆனால் அதை பற்றி காலம் பண்ணல, என்னுடைய மனசை நான் சொல்லிகிட்டே இருப்பேன், என் மனசில் இருக்கிற சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற கேரக்டர் அவர். அது மாதிரி ஒரு தடவை அவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, அவர் வீட்டிலேருந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியிருந்தேன், நானும் விஜய் ஆண்டனியும். அப்போ கார்லேருந்து அந்த ஸ்டுடியோவுக்கு போன உடனே கார்லேருந்து அவர் அந்த கம்ப்யூட்டர் தூக்கிட்டு இறங்குறாரு. நான் எடுக்கிறேன், இல்லை வேண்டாம் சார் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வராரு. வந்துன்னொடனே அந்த ஸ்டுடியோ, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்து ஷட்டர் தான் போட்டிருக்கோம், அது வேறு ஸ்டுடியோ. அது அந்த ஷட்டர் தூக்கிறதுக்கு முன்னாடி லாக் ஆகிருந்தது. ஒன்று சார் என் பாக்கெட்டில் வந்து கீ இருக்குது, அதை எடுத்து திறங்களேன் அப்படின்னாரு. அதை எடுத்து திறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், இங்கே பாருங்கள் சாவி உங்ககிட்ட இருக்குது, அதை நான் திறக்கிறேன், இது மட்டும்தான் நான் செய்கிற வேலை, புரியுதுங்களா? ஸோ உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குதுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது அவர்கிட்ட ஒரே ஒரு சாவி தான் இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அவர் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து பல சாவிகள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்ருக்காரு. நடிகரா, ப்ரொடியூசரா நிறைய சாவிகள் வச்சுட்ருக்காருன்னு தெரிஞ்சுது. இன்னும் பெரிய பெரிய கதவுகளை திறக்கின்ற சாவிகள் நிறைய அவர்கிட்ட இருக்குது. பெரிய கதவுகள் திறக்கும் விஜய் ஆண்டனி. நம்பிக்கையோடு இருங்க. வாழ்த்துக்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற திறமைசாலிகளுக்கு எனது வணக்கம். இந்த படத்தை இயக்கியிருக்கிற நிர்மல்குமார் என்னுடைய கல்லூரி தோழர். இப்படி நான் சொன்னோடனே இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, காலேஜ் பக்கமே ஒதுங்கினது இல்லையே, எங்கே இந்த கல்லூரி தோழரான அவருன்னு. பாரதி ராஜா என்ற கல்லூரியில் நானும் நிர்மல்குமாரும் ஒன்றா படித்தோம். பாரதி ராஜா ஒர்க் பண்ணும்போது நான் தோத்தாதிரியை பார்த்துருக்கேன். ஒரு மிக திறமைசாலின்றது மட்டும் இல்லாமல் மிக கடுமையான ஒரு உழைப்பாளி. பாரதி ராஜாவின் பெயரை நிலைநாட்டுகின்ற வகையிலே, அவர் பெருமைப்படுகின்ற வகையில் இந்த படத்தை பண்ணியிருப்பான்றதுக்கு அச்சாரமாக தான் இந்த ட்ரெய்லர் இங்கே காமிச்சாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. நிச்சயமாக வந்து பாரதி ராஜா பெருமைப்படுகின்ற விதத்தில் அவர் வந்து ஒரு படத்தை கொடுத்துருப்பார். அடுத்து நண்பர் விஜய் ஆண்டனி பற்றி சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக இருந்து வெற்றி பெற்ற ஒரே ஆள் வந்து விஜய் ஆண்டனி தான் இருக்கிறார். தனது முதல் படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் என்ற முறையில் வந்து தன்னுடைய அழுத்தமான முதிரையை வந்து விஜய் ஆண்டனி பதித்திருந்தார். அது வந்து அவர் தொடர்ந்து பல படைகள் வந்து இந்த திரையுலகில் வந்து பயணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இந்த சலீம் படத்தில் தெரியுது. இந்த படத்தில் ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாத்திலையுமே பார்த்தா ஒரு நல்ல ஒரு நடிகருக்கான அடையாளம் வந்து இந்த படத்தில் விஜய் ஆண்டனிட்ட இருக்குது. இந்த படம் எல்லா வகையிலும் வந்து இந்த படத்துடைய கதாநாயகி ரொம்ப நல்லா அழகாக இருக்காங்க. பேர் தான் கொஞ்சம் வாயில் நுழையில. எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் நீங்கள்லாம் மனப்படம் பண்ண ஆரம்பிச்சிங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து நிலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் பணியாற்றிய நிர்மல்குமார் இந்த படத்தின் மூலம் ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.